சார் இந்த படம் சூப்பரான படம்ப்பா, இது 100 கோடி அடிச்சிருக்கு. அப்படி என்ன சார் இருக்கு இந்த படத்துல? அங்க மமிதா பைஜு இருக்கா, அது பிரதீப் ரங்கநாதன் லவ் பண்ணும். ஒரு 6 மாசம் கழிச்சு அங்க ஒரு டோங்கிரி இருக்கானா, அப்புறம் அவனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த படத்துல சரத்குமார் சார் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு? அது தெரியலையே சார். அவரு பிரதீப்க்கும் மம்தாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. நடுவில் இந்த படத்துல நிறைய டைலாக் வரும் சார். என்னதுடா? ஊசியிடம் கொடுக்காம நூல நுழையுமா? நான் லைஃப்ல பார்க்காதெல்லாம் நீ பார்த்துட்டல. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. நீ என்னடி பிட்டு படத்துல வர புருஷன்ல இருக்க? இந்த டியூடு படம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த படத்தினால சொசைட்டிக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல போறேன்? இந்த படம் ஒரு கல்ச்சர் கேடு ப்ரோ, கேவலமான படம் இது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மட்டும் அடிக்கிறது இல்லாம பிரதீப் ரங்கநாதனோட பழைய படங்களையும் பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறாங்க. உன்கிட்ட பேசணும்னே புறாத்தை அணைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் நானு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. டியூடு படம் பிடிக்கலங்கிறவங்கலாம் பிடிக்கலங்கிறத தாண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்றவனா புடின்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. நாம அதுக்குள்ளெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம டியூடு படத்தை பத்தி மட்டும் பார்ப்போம். அப்பா இவரைத்தான் நான் காதலிக்கிறேன், இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவர் இல்லைன்னா நான் செத்துருவேன். பெத்த அப்பனுக்கும் காதலனுக்கும் நடுவுல நீ நான் யாரா? நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷன். அம்மா அம்மாவா? அடி சண்டாளி. கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. நம்ம டியூடு படத்துல எல்லாரும் சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமா இருக்கு. ஐயோ இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே தாண்டாம முடியறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு. இவங்க தான் அதை கண்டுக்கல. அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்போம். முதல்ல நம்ம மமிதா டியூடு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது, டேய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ஐ லவ் யூ. நானும் லவ் யூ, வா பைக்ல போகும்போது பேசிக்கலாம். குரல் உன்னை நான் ஃப்ரெண்டுன்னே ஃபிக்ஸ் ஆயிட்டேனா, எனக்கு உன்னை லவ்வரா ஃபிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ டைம் வேணும் உனக்கு? ஒரு 6 மாசம். ஓகேடா. ரெண்டாவது இடம், நம்ம குரலை கொண்டு போய் வீட்டில் விட்டதுக்கு அப்புறம், லாஸ்டா கேக்குறேன், இதெல்லாம் எதுவும் பிராங்கா? ஆமா குரல், இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே பிராங்க் தான். ஐ லவ் யூ டூ. பாசிபிலிட்டி நம்பர் 3, நம்ம டியூடு குளிக்கும் போதே குஜாலாயி குத்தாட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம குரலை பார்க்கறதுக்கு குடுகுடுன்னு ஓடுவாப்ல. பார்க்கல, பரவாயில்ல, கண்டுக்கல, மதிக்கவே இல்லை. அங்கே நம்ம குரல் கிட்ட போனதும், இந்த மாதிரி 6 மாசத்துல நான் ஒருத்தனை பார்த்தேன்டா, அவனை பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. நான் இல்லைங்கிறதுக்காக உன் மைண்டு மூவ் ஆன் ஆகிறதுக்காக அவனை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அவனை டிஸ்ட்ராய் பண்ணிரு. ஒடியா நாம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். Give a beautiful kiss to your great king, baby. Come, come. சூப்பர். பாசிபிலிட்டி நம்பர் 4, குரல் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா, சொல்றேன் இல்லை என்னை கல்யாணம் பண்ணி வைப்பா அவன் கூட. சரிம்மா, உனக்கு பிடிச்சவனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்பா அவன் ஒரு அனாதப்பா, அவன் குடும்பம் யாரும் இல்லப்பா. சரி நம்ம குடும்பம்லாம் அவன் குடும்பமா மாறிட்டு போதுமா? அப்பா அவனுக்கு சொத்துக்கத்துல ஒன்றும் இல்லப்பா. அட நம்ம சொத்தெல்லாம் அவன் சொத்து தானம்மா. அப்புறம் மாப்பிள்ள நம்ம ஆளுங்களாமா, அப்பா அம்மாலாம் இல்லாம ஆர்ஃபனேஜ்ல தான்ப்பா வளர்ந்தான், அவனுக்கே அவன் என்ன ஆளுங்கன்னு தெரியாதுப்பா. விடுமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஆளுங்களா ஆகிட்டு போறான். பாசிபிலிட்டி நம்பர் 4.5, ஏமா அவன் நம்பாளுங்களாமா? ஆமாப்பா அவன் நம்பாளுங்க தான். பாசிபிலிட்டி நம்பர் 5, குரலோட அப்பன் ஆல் இண்டியா பர்மிட் மாதிரி இந்தியா ஃபுல்லாக ஆள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஃபாரின் போயிடலான்னு முடிவு பண்ணுவாங்க. டே போடுறா டிக்கெட்டை தாய்லாண்டுக்கு. ஆனால் பாஸ்போர்ட் என்னடா, பாஸ்போர்ட் இல்லையா? இல்லைண்ணா கர்நாடகாவில் இருக்குது. அங்கே இருக்கிற பாஸ்போர்ட்டை யாராவது எடுத்துகிட்டு வர சொல்கிறா. ஓகேண்ணா. பாசிபிலிட்டி நம்பர் 6, அண்ணே அவள் இதுக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணுறேன்னு கூட சொன்னது கிடையாது. எங்கள் லவ் அவ்வளோ உன்னதமான புனிதமான லவ்வெல்லாம் இல்லை. அதனால் நீங்களே குரலை கல்யாணம் பண்ணிக்கோங்க. குரல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்ன? டேய் அதெல்லாம் எப்படிடா என்னால் முடியும்? உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுடா, வேணா நானும் சித்துறேன்டா. அப்பன் கேங் அங்கே அவெஞ்சர்ஸ் மாதிரி நிற்கிறாங்க. நீ முடிவு பண்ணிக்கோ, உயிரா மானமா? உயிர் தான் முக்கியம். இந்த 6ல் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம செகண்ட் ஹாஃபுக்கே போகாமல் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த 6ல் எதுவுமே நடக்காமல் நம்ம செகண்ட் ஹாஃப்குள்ளே போய் தொலைஞ்சிட்டோம். அந்த செகண்ட் ஹாஃபை தான் நாம் இப்போ ரோஸ் பண்ண போகிறோம்.
ஒரு 6 மாசம் ஒருத்தனோட பழகி அவன்கிட்ட லவ் யூன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் ப்ரப்போஸ் பண்ணதை மட்டுமே நம்பி அவன் தன்னை எப்படி பார்த்துக்க போறான் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே இல்லாம ஜாலியா எப்படி ஒரு ஹீரோயினால இப்படி கிளம்ப முடியுது? குரல் வாமா. ஓகேடா பை. see you guys. டாடா. என் மேல நம்பிக்கை இல்ல செட்டு, என் மேல நம்பிக்கை இல்ல. இந்த படத்திலேயே ரொம்ப பாரமா இருக்கிற ஒரு விஷயம், எல்லார் மனசுலயும் பாதிச்ச ஒரு விஷயம், நம்ம மம்தா அம்மாவானது. டேய் நான் கர்ப்பமா இருக்கேன்டா. ஐயோ பொண்டாட்டியை விட்டு கொடுத்த அண்ணாச்சி. கர் இல்ல பம், கர்ப்பம். உங்களுக்கு பம்மு வராதே. ஊசி இடம் கொடுக்காம நூல நுழையுமா? இந்த படத்துல பிரதீப்பை பார்க்குறப்பதான் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். தான் லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து வச்சுட்டு பொழைச்சு போங்கடான்னு விட்டுட்டு போறது வேற, கல்யாணத்தை பண்ணி கூடவே வச்சுக்கிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்றதை பார்த்துட்டு இருக்கிறது வேற. அதுவும் நீ கேட்டா உன்ன கூடன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அதுல நம்ம மம்தாவை பார்க்குறப்பெல்லாம் அவ்வளோ வெறி வரும். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? உனக்கு மண்டையில பிரச்சனை. உனக்கு ஓகே சொல்லிருக்கலாம் தோணிருக்கா? உனக்கு தோணிருக்குதா? நல்ல வேலை நீ எனக்கு ஓகே சொல்லலன்னு தோணிருக்கு. கட்டை எடுத்து கபாலங்கலங்கிற அளவுக்கு அடிச்சிருவேன், கம்முன்னு இருந்துக்க. பாரி யாரு? உங்க ஆயா. தேங்க்ஸ் பாரி. இனஃப்டா, அடிச்சிடு. இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. சோறு தான் திங்கிறியா, சோத்து விட்டு லத்தி திங்கிறியாங்கிற மாதிரி. ஆனா அந்த சீனு பத்த மாட்டேங்குது, இன்னும் நமக்கு வேணும். என்னடா பல்லுபடாம பேசிட்டு இருக்கீங்க, பளிர் நப்பன மாதிரி 4 பேசக்கூடாதா? பத்தல நான் கிஷான் ஊத்தி கொள்றேன், நல்லா பத்தோம். உன் ஃபியூச்சரை பத்தி பேசுவோம். நான் போன பிறகு நீ என்ன பண்ண போற லைஃப்ல? இவன் என்ன பண்ண இவளுக்கு என்ன? முதல்ல இந்த தரித்திரம் போய் தொலைஞ்சுன்னா இவன் சந்தோஷமா இருப்பான். இங்க பாருமா, நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் நாங்க தான் அப்படி கோவப்படணும், நீ கோவப்பட்டுட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் கேட்க நீ யாரு? நான் யாரா சார்? உங்க வைஃப் சார். செருப்பு பிஞ்சாலும் பரவாயில்லன்னு கழட்டி சப்புன்னு இருக்கனா என்ன? போய் அந்த பாரி பயலோட படுத்து குழந்தை பெக்கும்போது தெரியலையா இவன் புருஷன்னு? புருஷன் லைஃப் செட்டில் பண்ண வேண்டியது பொண்டாட்டி கடமை இல்ல? அத அப்படியே ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தி, காலேஜ் படிக்கும் போது ஒருத்தி சுத்தம் உனக்கு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும். ஏன்னா நீ தான் கூடவே இருக்கிறல்ல, நீயும் விட்டுட்டு போய் தொலைஞ்சிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். உங்களுக்கு மாமா வேலை பார்க்கறதுக்கு தானே இவனை வச்சிருந்தீங்க, அப்புறம் எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேரும் நாசமா போட்டும். இல்ல எனக்கு புரியல, இவ லைஃபுக்கு அப்படி என்ன கேடு வந்துருச்சு? இவ ஜாலியா தானே இருக்கிறா. இவ குழந்தைகள் கள்ளக்காதலன் அப்படின்னு சொல்லி அகன் வீட்டுல ஜாலியா இருக்கிறா. அந்த நாயும் எந்த வேலைக்கும் போகாம ஜாலியா சுத்திட்டு இருக்குது. ஏதுடா நம்ம கேனடா போயிட்டு அங்க போயிட்டு சம்பாதிக்கணுமே, இப்படி ஜாலியா இருக்க முடியாது, குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர்த்துட்டு போலான்னு தானே பாக்குற நீ. இதுல இவ லைஃப் நாசமா போறதுக்கு என்னடா இருக்குது? யார் அந்த டைலாக் ரைட்டர்? டேய் மேரேஜ்ல எல்லாம் நாட் இன்ட்ரெஸ்டட், கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஓகேவா? இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லம்மா. நீ பார்த்துட்டு இருக்கிற வேலைக்கு இந்த சொசைட்டில இன்னும் பேரே வைக்கல. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? அதுவும் லாஸ்டாலாம் ரொம்ப இன்சென்சிட்டிவ். நம்ம குரலுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை கொன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சொல்ல போனா கொல்லவே போயிட்டாரு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் மூலமா எனக்கு ஒரு வாரிசு வேணும், அதுக்காக நீ உயிரோட இருக்கணும், இந்த குழந்தைய கொண்டுறன்னு தூக்கிட்டு போறாரு. அப்புறம் இந்த படத்துல தாலி சென்டிமெண்ட்டை பத்தி வேற பேசியிருப்பாங்கல்ல. தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. அட வேணாங்கிறேன். 6 மாசத்துல மாறுற அந்த மானங்கிட்ட மனசுக்கு மரியாதை இருந்தா என்ன, இல்லைனா என்ன? எப்பயுமே ஒன்னை விட ஒன்று பெட்டரா தான் தெரியும், அதுக்காக மனசை மாத்தி போயிட்டே இருக்கலாமா? சொல்லுங்க மாமா. உன்னை யாருப்பா கூப்பிட்டா? நான் என் பேர பிள்ளைய தானே கூப்பிட்டேன். அடங்கம்மால ஜாதி பார்க்கறதுல இருந்து திருந்துட்டீங்க, ஓகே. இந்த மனுஷங்களை மதிக்கிறதுல எப்ப திருந்துவீங்க? மாப்பிள்ளை இனிமே நீதான் என் மாப்பிள்ளை, உட்காரு. நாமளே இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம், மனசு உடஞ்சி போய் என்னடா கருமாந்திரம் இதுன்னு நினச்சி அப்படியே வருத்தத்தில் இருக்கிறோம். அப்போ போயிட்டு தொட்டாலே பட்டாசான்னா எவன்டா ரியாக்ட் பண்ணுவான்? இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ரோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, அந்த கேரக்டர்ஸ் மேலே இருந்த என்னோட ஆதங்கம்னு எடுத்துக்கலாம். இந்த படம் பார்த்து ஒரு 2-3 நாளைக்கு பாரமாகவே தான் இருந்துச்சு. அந்த பாரத்தை நமக்குள்ளே இறக்கிறதுக்கு செஞ்ச வேலைப்பாடுகள் தான் இதெல்லாம். இந்த படத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன்ஸை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இன்னும் உள்ள நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்லி நான் போர் அடிச்சிட்டு இருக்க விரும்பல. உங்களை வேறு ஏதாவது ஒரு வீடியோவோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. பாய். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைபு கொஞ்சம் பண்ணி வைங்க.